வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம திருப்பி இந்த வாட்டி ஃபார்மில் விளையாடி அடித்து பழக போகிறோம். சோலார் மேப் வேறு வந்துச்சு கைஸ். சோலோவாக தான் போகிறேன், ஏன்னா ஸ்குவாடாக போனால் அடிக்கவே மாட்டுறாங்க கைஸ். இப்போ வர நான் இன்றைக்கி தான் கைஸ் எனக்கு 100 கிறிஸ்டல்ஸ் கச்ச உடனே நான் ஒரு க்யூப் வாங்கிட்டேன். மேஜிக் க்யூப் ஒன்று வாங்கிட்டேன். அதனால இந்த பண்டில் எடுத்துருக்கேன் கைஸ். ஆசா இருக்குதுல்ல. இப்போ நம்ம எங்கே இருக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு லைஃப்பில் வந்து நம்ம டிவி டவரு, செகண்ட் லைஃப்பில் வந்து ஸ்டூடியோ இல்லை அக்வேரியம். கைஸ் இந்த மேட்ச் வர ப்ரோ பிளேயர்ஸாக இருக்கிறவங்க அடித்து அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டிவி டவரில் வர இறங்குறேன், என்ன போதும். கைஸ் 47 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த வாட்டி 50 பேர்லாம் இல்லை, 47 தான். 3 பேர் இல்லை, வரல போல். நம்ம எப்படியாவது அடிக்கணும். வந்த உடனே அது எனிமி வரான். விஎஸ்எஸ் கைஸ் அடிக்கிறான். ஐயோ அடிக்கிறான் கைஸ். கீழே குதிச்சிட்ட டக்குன்னு. சேஃப்டி இல்லை கைஸ். கைஸ் டக்குன்னு எனிமி வந்துடுவானோன்னு பயமாக இருக்குது கைஸ். அவனை மாட்டிக்கிட்டான் என் ஸ்பைடர் ட்ராப்பில். கைஸ் அதே மாதிரி நான் எக்ஸாமைட்டில் இப்போ ஈவோ வச்சுருக்கேன் கைஸ். அந்த எனிமிக்கு டேமேஜ் கொடுத்துருக்கான். மேலே வந்து அடிச்சிருவானே கைஸ். போடு கைஸ். ஒரு எனிமி இன்னொருத்தனை அடிச்சா, நான் இன்னொரு எனிமி அடிச்சிருக்கேன். காமெடியான இது. இப்போ நான் லூட் அடிச்சாச்சு. இப்போ நம்ம போய் இது இப்போ ஏதாவது ஷார்ட் மட்டும் கிடைக்கும். MP5 கிடைக்கும். இதில் எக்ஸாமைட் எடுத்துக்கிட்டு விஎஸ்எஸ் விட்டேன் கைஸ். டிவி டவரில் கம்மியாக இருக்கிறாங்க கைஸ். எப்பயும் அதிகமாக இருப்பாங்க. எனிமிக்கிறான்னு நினைக்கிறேன் கைஸ். எனிமிக்கிறான். இப்போ அந்த எனிமி எப்படியாவது எங்கே இருக்கிறான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். கைஸ் எனிமி எங்கே இருக்கிறான்னு தெரியல கைஸ். உட்பக்கர் எடுத்தாச்சு. கைஸ் எனிமி எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. எனிமி இப்போ டிவி டவர் உள்ளே இருக்கிறான்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இவ்வளோ நேரமாக ஓப்பனில் இருக்கும் போது அப்போ அடித்தா, இப்போ அடிக்க மாட்டான் கைஸ். நான் இப்போ ஹிட் லிஸ்ட் போடலான்னு பார்த்தா வந்துட்டான். இப்போது ஹெட்ஷாட், தரமான ஹெட்ஷாட் கைஸ். தரமான ஹெட்ஷாட் வச்சுட்டேன் கைஸ். எனிமி இப்போ ஒரே இடத்துல 3 கிலோ கச்சிச்சு கைஸ். அப்படியே பேக் வேறு ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே ஒரு level 3யும் அப்படியே ஒரு வெஸ்ட்டும் வாங்கிடுவேன். இல்லை 2 சிப்பு, ஒரு பேகு. ஓகே கைஸ். இப்போ MP5 ட்ரிபிள் சிப்பு. அதே மாதிரி இப்போ புதுசாக 99 லெவல்னு ஒரு கண்ணுக்கும் விட்ருக்கான். ஹிட் லிஸ்ட் போட்டேன். இந்த வாட்டி எனக்கு தான் இது ஹிட் லிஸ்ட்டு. எங்கே இருக்கிறான்னு வேறு தெரியல கைஸ். இந்த டிவி டவர் மேலே இருக்கிறான்னு நினைக்கிறேன் கைஸ். எப்படி சொல்கிறேன்னா இதே ரேஞ்சுக்குள்ளேயே தான் கைஸ் ஓடுறானே. இல்லை இங்கே தான் கைஸ் இருக்கிறான். கைஸ் அந்த எனிமி வர தரமான டேமேஜ் கைஸ்.
காய்ஸ் அடிச்சுட்டாங்க கைஸ் M10 வச்சு பயங்கரமாக. M10ல் பார்த்தா இது வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டூடியோ வரைக்கும் போக முடியாது, வேணால் ஃபன்ஃபேர் இறங்கலாம். நம்ம ஃபன்ஃபேர் இறங்கியாச்சு. இப்போ இங்கே ஏதாவது எனிமிக்கிறானா? அது ரிவியூவல் பாயிண்ட்லலாம் யாரோ பண்ணியிருக்காங்க, அதனால எனிமிக்கிறான் போல். வின்சிஸ்டர் ஓகே. MP5 லாங்குக்கு புல்லட்ஸ் வர இல்லை கைஸ். கைஸ் இனிமே வந்துட்டான், அடிச்சாச்சு கைஸ். ஐயோ தெரியாமல் இது எடுத்துட்டேன் UMP-யை. இந்த மேட்ச் நம்ம எப்படியாவது பூயா அடிக்கிறோம் கைஸ். இவன் பார்த்தா ஒரு சிப் வச்சுருக்கான் போல். கைஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதுவும் இந்த ஜிப்லைனை பிடிச்சி பீக்கு தான் போகலான்னு பார்க்க போகிறேன். இல்லை கைஸ் நம்மளுக்கு அந்த ரிவைவல் ஒரு வாட்டி பண்ணிட்டு அப்புறம் டிவி டவர் இறங்கலாம், டிவி டவர் போகலாம். இப்போ நம்ம போய் அந்த இப்போ இன்னும் என்னென்ன இடம் இருக்குது கைஸ். எவனோ அங்கே பண்ணிட்டுக்கிறான் கைஸ். இங்கே தான் அங்கே பண்ணிட்டுக்கிறான். நான் போய் அவனை முடிக்க போகிறேன் கைஸ். போகிறதுக்குள்ளே எப்படியும் பண்ணிடுவான்னு தெரிஞ்சிச்சு. பார்த்துக்கலாம் கைஸ், எப்படியும் அதே இடத்துல தானே இருப்பான். ஸோ கைஸ் ஐயோ எனிமி வேறு எஸ்கேப் ஆயிடுவானோ கைஸ். இந்த லைஃப்பையும் அவனே ஏற்றுக்கிட்டான் கைஸ். இங்கே தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ அவன் ஏன்னா இங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறான், அதனால இங்கே இருக்க போகிறான். அவனும் எவ்வளோ நேரம் தான் இருக்கிறான், நானும் பார்க்க போகிறேன் கைஸ். ஹிட்லிஸ்ட் வர முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணுறது, அங்கே MP5 டபுள் சிப்பு. கைஸ் எதுவும் லூட்டு பொட்டிலாம் இருக்குது, எதுவும் எனிமிலாம் வந்திருக்கான் போல கைஸ். ரிவைவல் பாயிண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாகுது. இதில் ஏதாவது ஒரு ஹீல் பிஸ்டல். ஓகே நம்ம இப்போ சோனை விட்டு தான் வெளியே போய் ஆகணும் போல். அவன் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, அவன் ஓட்டான் போல கைஸ். ஜிப்லைனை போச்சு எங்கேயோ ஓட்டான் போல கைஸ். அந்த ஜிப்லைன் ஏதோ ரெட் கலரில் இருக்குது, போய் பார்க்கலாம். அந்த ஜிப்லைனில் எங்கே போகுது? ஐயோ 2 வழி போகுது, எது சொல்லுதுன்னு தெரியல கைஸ். ஏதோ எனிமி போயிருக்கான்னு நினைக்கிறேன், ஆனால் ஜோனுக்குள்ளே இருக்கிறனால வேணாம் கைஸ். அங்கே ஒரு லாம்போகினி வேறு இருக்குது, அதை எடுத்துகிட்டு நம்ம அடிக்க போகலாம். கைஸ் இது வேறு புல்லட் வேறு போடணுமே. புல்லட்டு கைஸ் லாம்போகினி கச்சிச்சு. இப்போ அங்கே யாரோ ஆர்சனல் திறந்துருக்காங்க, அதில் ஏதாவது லூட் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். கைஸ் இப்போ மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துக்க தண்ணியில் அசால்ட்டாக போகலாம் கைஸ். போயிட்டுக்கிறப்ப கைஸ் பூஸ்ட்டை போட்டு போயாச்சு. யாரோ ஆர்சனல் அப்கிரேட் பண்ணி வேறு திறந்துருக்காங்க கைஸ். லூட்டு இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம்
கைஸ் வெளியே ஏர் ட்ராப்பு ஹாஸ்டல் உள்ள கைஸ் ஏதோ ட்ராப்பு. சரி பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி நல்ல கேம் பிளேயர் சொல்லுங்கள்.